சென்னையிலேருந்து எர்ணாகுளம் தாங்க போகிறோம். ஒரு ஸ்பெஷலான பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. வெல்கம் டு விகே டிராவல்ஸ். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ட்ராவல் லாக தாங்க இருக்க போகுது. எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து எர்ணாகுளம் தாங்க போகிறோம். ஒரு ஸ்பெஷலான பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா விகேவி ட்ராவல்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஏன் ஸ்பெஷலான பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அவுட்டர் அலமாதி ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி அலமாதியிலேருந்து கேரளா சைடு போகிற ஒரே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம விகேவி ட்ராவல்ஸ் தாங்க. அலமாதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 4-5 எடுத்து அப்படியே நம்ம அம்பத்தூர் கோயம்பேடு வழியாக போகிறாங்கங்க. போர்டிங் மேட்ச்சில் அவங்களுக்கு சொல்கிறேன். நான் எங்கே போட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அம்பத்தூருங்க. சென்னை அம்பத்தூர் ஓட்டியில் தான் நான் ஏற போகிறேங்க. அம்பத்தூரில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஏசி வெயிட்டிங் ஹாலு பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி நான் சென்னை டு காரைக்குடி ட்ரை பண்ணியிருந்தேன். எம்ஜி லீரா செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா என்ன பில்டு இந்த லாரிசி நினைக்கிறேன்னு தெரில, பட் ஆனால் 13.5 மீட்டருங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு. பார்ப்பாங்க எப்படி இருக்குது ஜேர்னி. ½ முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிரைவர் நான் கால் பண்ணிட்டு போர்டிங் பண்ணி கரெக்டாக வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எவ்ரி திங் இஸ் ஃபைனுங்க. பார்ப்போம் பஸ் வந்தோடனே பஸ் ரெண்டு எக்ஸில் எல்லாமே பார்க்கலாம். தரமாக இருக்க போதுங்க. அவங்க வெயிட்டிங் ஆர் அவங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், அவங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜெய் கிருஷ்ணா சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா விஜயவாடா, பெங்களூர், கோவா, மதுரை, திருநெல்வேலின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரூட்டுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இல்லை, ஒரு வருஷம் முன்னாடி போன ரூட் பார்த்தீங்கன்னா காரைக்குடிங்க, நம்ம சொந்த ஊருக்கு போனது. Here comes the beautyங்க. வெல்கம் டு விகே டிராவல்ஸ்.
பஸ்ஸில் வந்தாச்சுங்க. இன்டீரியர் பாருங்க, சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. செம்ம, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆர்இசின்னு நினச்சேன். பில்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட பாடி பில்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜிங்க. செம்மையாக இருக்கும். எம்ஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம டிபிக்கல் எம்ஜியில் பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குங்க. பஸ்ஸோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே பார்க்கலாங்க, வாங்க. நான் புக் பண்ண பர்த்து பார்த்தீங்கன்னா U4ங்க. தயவுசெய்து தங்கள் காலணிகளை கீழே விடவும். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய டிவி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் படம்லாம் பார்த்துக்கலாங்க. இப்போ வர பஸ்ஸில் தான் நீங்கள் யூடியூப்லாம் பார்க்க முடியுங்க. கைஸ், சிங்கிள் பர்த்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய எல்இடி டிவி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டுங்க. பெட்டோட குஷனிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டான பிளாங்கெட்டுங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோ கொடுத்துருக்காங்கங்க. நம்ம டிபிக்கல் எம்ஜியில் வர மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக பில்லோ வந்துடுங்க. இங்கே பேக் ரெஸ்ட், ஃப்ளக் டைப் ப்ளஸ் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் போட்டுங்க. அப்படியே இங்கே ஒரு ஏசி வெண்ட்டுங்க. ரீடிங் லைட் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலங்க. ஏன்னா டே டைம்னால ஆன் பண்ணல. கைஸ், தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டிவியோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன் ஆஃப் பட்டனு, 2 ஹெட்ஃபோன் ஜாக்கு. கைஸ், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பைக் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு மேட்டர் இருக்குங்க, உங்களுக்கு சொல்கிறேன். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வால்வோ ஈச்சருங்க. பஸ்ஸோட பாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிங்க. இப்போ நீங்கள் லோவர் பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜி மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குங்க. அதனால் நீங்கள் லோவர் பத்திலேயே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். சார், ஆனால் உங்கள் பேருண்ணா? பேர் செந்தில்குமார் சார். எத்தனை வருஷமா டிரைவிங் சர்வீஸ்ல இருக்கீங்கண்ணா? நான் டிரைவர் 21 வருஷம் ஆச்சு சார். 21 வருஷமா? ஆமா சார். நம்ம விகே டிராவல்ஸ்லண்ணா ஒரு வருஷமா பண்ணிருக்கேன் சார். ஓகே, வர பேசஞ்சருக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? சார், நாங்கள் நல்ல முறை எல்லாமே பண்றோம். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். இல்லை, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டு அப்படியே மேலே ஏறிடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதை நாங்கள் சொல்லுவோம் சார். அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுவோம். அது பேசஞ்சர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். அப்புறம் இப்போ இறங்கும் போதாச்சும் அவங்ககிட்ட இப்போ ரேட்டிங்ஸ் அது சொல்லணுமா? நம்ம ரேட்டிங் மறக்காம ரெட் பஸ் போட சொல்லுவோம். திருப்பி நாங்கள் நம்பரை பூரா எழுதி வச்சு திருப்பி கால் பண்ணுவோம் சார். மறக்காம இறங்கும் போது ரேட்டிங் மட்டும் சொல்லுவோம். திருப்பி அவங்க கால் பண்ணுவோம் சார். உங்களுக்கு போர்டிங் வேன் எங்க இருந்து ஆரம்பிக்குது? சென்னையில போர்டிங் நம்ம சென்னையில இருந்து ஒரு 4 மணிக்கு அலமாதில இருந்து கிளம்புவோம் சார். அலமாதி அடுத்துனா அப்படின்னு அதுக்கு அடுத்து ரெட் ஹில்ஸ், அது குளோல் கேம்ப், அம்பத்தூர், அப்படியே கோயம்பேடு. நம்ம கோயம்பேடு இருந்தோம் சார். கோயம்பேடுல இருந்து அப்படியே எடுத்தோம்னா நெட்ல பைபாஸ்ல அவங்க போர்டிங் பாயிண்ட் அங்க கொடுப்பாங்க. கஸ்டமருக்கு சொல்லுவாங்க, அங்க ஏறுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிக்கப் பண்ணுவேன். நாங்க 2 பிக்கப் பண்ணிட்டு தான் சார். இதுவரை விகே டிராவல்ஸ் அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்கோம். டிராப்பிங்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? டிராப்பிங் நெட்ல கள்ளக்குறிச்சில இருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், பாலக்காடு, நெட்ல அப்படியே எங்க வந்துட்டே சார். சேலங்க எல்லாமே ஆகிட்டு தான் சார். அவங்ககிட்ட முன்ன அட்வான்ஸா உள்ள இருக்கையில நாங்க டிரைவருக்கு கால் பண்ணிடுவோம். உங்களுக்கு இப்போ அப்படி வந்துகிட்டு இருக்கு. அவங்க சில பேசஞ்சர் என்ன செய்வாங்க, நான் போயிட்டே போனேன், எனக்கு அங்க இறக்கி விட்டுறணும், எங்களுக்கு இடம் தெரியாது, நீங்க ஃப்ரெண்ட்ல உட்காருன்னு சொன்னா ஸ்டாப் சார் இருந்தா சரி, மேடம் வந்தா சரி, அந்த இடத்துல நிப்பாடு சொல்லி அந்த இடத்துல கிளீன் பண்ணி இறக்கி விட்டுருக்கா சார். டிக்கெட் வாசப்பத்துல அந்த இடத்துல கரெக்டா இருக்கும். பேசஞ்சருக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு என்ன சௌகரியமோ அது மாதிரி சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேசஞ்சர்களுக்கு. ஆனா பஸ் வேணா கேக்குறேன், அசோக் லேலண்ட் பெஸ்டா, பாரத் பென்ஸ் பெஸ்டா, இப்ப இந்த வால்வோ ஈச்சர் பெஸ்டா? வால்வோ ஈச்சர் பெஸ்ட் சார். வால்வோ ஈச்சர் சார். ஓகேண்ணா, மேலும் வளர வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். நம்ம பாடி பிரிட்ஜுங்க, பாடி ஃப்ளைஓவர் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸ்டோர் ரூம் இருக்கும், ஆர்டிஏ பார்சல் சர்வீஸ் அதுக்குலாம் கட் பண்றோம். அவர் எந்த அவர் எடுத்துங்க, போட்டு வச்சிருக்காருல, அவர் ஓப்பன் கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. ஓகே, பாருங்க பாருங்க. டிக்கெட் டிக்கெட் நல்லா கைஸ், அசஞ்சர் கம்பெனி இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை கிடைக்குமானே பயமாக இருக்குங்க எனக்கு. தேங்க்ஸ்ண்ணா. கைஸ், நம்ம சொன்ன ஸ்பெஷலான ஐட்டம் வந்துருச்சுங்க. கைஸ், விகேவி டிராவல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்னோவேட்டிவாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மற்ற பஸ்லலாம் உங்களுக்கு கவரில் தருவாங்க.
நம்ம விகேவி ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்கில் தராங்கங்க. நல்ல விஷயம், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பர்ஃபி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங் வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டுங்க. கைஸ் டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் ஃபில் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நிப்பாட்டியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு காமிக்க முடியலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் எடுத்தேன், அதனால் காமிக்க முடியல. வாங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டேங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, சூப்பராக இருக்க போகுது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. வாங்க கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் உங்களுக்கு இந்த ஆரன் ஃபேவரட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவன் வந்து பாயிண்ட்டுக்கு வந்த பின்னாடி ஐஸ் கோயம்புத்தூர் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நான் செம்மத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாண்டி அடுத்த கேபின் ரைட் பண்ணலான்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப்பும் கரெக்டாக அதே இடத்துல அமைஞ்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. கைஸ் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் வரப்போகுதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிரன் டனலுங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டனல் செம்மையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருங்க. கைஸ் அந்த புதிரன் டனல் வரப்போகுதுங்க.
இந்த கனால் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1.6 கிலோமீட்டருங்க. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இப்போ கூட சிக்னல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒயிட்லால இறங்கிட்டேங்க. அதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. டைம் பார்த்தீங்கன்னா 6:50ங்க. 5 மினிட்ஸ் ஏர்லியராகவே வந்தாச்சுங்க. டிரைவரோட 2 பேருமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்து ஒரு ஆளுங்க. அம்மா ஃப்ரெண்ட்லி டைப்பு. ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. அப்படியே ஃபுல்லாக கேபின் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். கேரளா இருக்கேங்க. ஊர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரு. இப்போ கூட வெயில் தெரிலங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே வெயில் ஆரம்பிச்சு திடீர்னு அடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணி கரெக்டாக வெயிலே இல்லைங்க. எப்படி தான் தெரிலப்பா. கேரளா இருக்கேங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. சுற்றி பார்க்குறதுக்கு சொன்னேங்க, தப்பாலாம் நினைச்சிடாதீங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பஸ் கொஞ்சம் டிலேவான மாதிரி இருந்துச்சு. பட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸ் சூப்பராகவே கொண்டு வந்துட்டாங்க. அண்ணன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா 85ங்க. 85லே மெயின்டைன் பண்ணி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 85 லாக்கு 85லே மெயின்டைன் பண்ணி பக்கா பண்ணிட்டாங்கங்க. ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பையில் கொடுத்துருப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறேங்க பஸ்ஸில் இந்த மாதிரிலாம் கொடுக்குறது. ஓகேங்க. பஸ்ஸோட ஃபைனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9.5 அவுட் ஆஃப் 10 நான் தருவேங்க. நீங்கள் சென்னை டு எர்ணாகுளம் எர்ணாகுளம் சென்னை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. ஓகே, வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மென் கார்டு கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு ட்ராவல் வ்ளாகில் சந்திப்போம் மக்களே. டாடா.